50% ஆஃப் த யூசர் எப்படி வராங்கன்னா, ம். சார் இது எங்க டாக்குமெண்ட்டு. ம். லேண்ட் எங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்கன்னு வராங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு பிரச்சனையே எங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் வந்து இல்ல. ஒரு பட்டா என்ன, சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஒரு 30 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஜென்ரேஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் அந்த ஐ மீன் ஒரு 40 வயசு 45 வயசு அதை தாண்டவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு லேண்டை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான அவேர்னஸே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் உங்கள் சர்வீஸ்க்கு. ஹவு ஃப்ரீக்வெண்ட் த சேட்டலைட் பாஸ் ஹேப்பன்ஸ் ஆர் ஹவு ஃப்ரீக்வெண்ட் ஐ வில் கெட் த அலர்ட் வந்து ஒன்லி என்க்ரோச்மெண்ட் இருந்தால் தான் எனக்கு அலர்ட் கொடுப்பீங்களா? இல்லை வந்து எனக்கு ஒரு வீக்லி அப்டேட் மாதிரி ஆர் மந்த்லி அப்டேட் ஆர் ஃபோர்ட்நைட்லி அப்டேட் மாதிரி யூ ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜா? இல்லை ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி திஸ் சேட்டலைட் டேட்டா இஸ் கேப்சர்ட் ஃபார் மை பார்சல் ஆஃப் லேண்ட்? நாட் வீக்லி, ஜஸ்ட் மந்த்லி ரிப்போர்ட். மந்த்லி ரிப்போர்ட் வந்து ஓகே, இன்க்ளூடிங் த டைம் லைன். அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது வரும்போது ஸோ வில் பி சென்டிங் த வீக்லி ரிப்போர்ட், வீக்லி ஆர் மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா தட் வில் பி எவிடன்ஸ் ஆயிடுது. இதுவரையும் நான் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு, இதுவரையும் என்கோச் ஆகல, இப்போதான் என்கோச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் ஆல்சோ அக்செப்டிங் தட். சார் இப்போ ஒரு யூசர் வந்து உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு யூசர் ஜேர்னியை சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கேன். அவங்க இதில் நான் ஐ ஹவ் ஆடட் த லேண்ட் ஃப்ரம் சேட்டலைட் இமேஜரி டு ஏஐ to getting an alert on my mobile. How it is done, or can you please explain that process? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு யூசர் உள்ள வராங்க அப்படின்னா 50% ஆஃப் த யூசர் எப்படி வராங்கன்னா, சார் இது எங்க டாக்குமெண்ட், லேண்ட் எங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாங்கன்னு வராங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே எங்களுக்கு. வி ஆர் நியர்லி ஆஃப் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து அவங்க லேண்ட் எங்க இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிச்சு தாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. இதுதான். ஏன்னா இந்த கோவிட் டைம் வந்து இந்த ஒரு பெரிய பிரேக் இருந்த ஒரு 3 இயர்ஸ் வந்து யாருமே எங்கேயும் மூவ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் எங்க இருக்குன்றதும் தெரியல. செகண்ட் இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது, அதை எங்களால் போய் மானிட்டர் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணி தரதுன்னா சேல்ஸ் பண்ணித்தாங்க அப்படியும் ஒரு. ஏன்னா தே ஆர் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அந்த மானிட்டர் பண்ணுறது, ஐ மீன் அவங்களால போய் மானிட்டர் பண்ண முடியலன்ற ஒரு இயலாமையால் ஏதோ சேல்ஸ் பண்ணி ஏதோ வந்த காசு வரட்டும், தே டோன்ட் லுக் ஃபார் த லாங் ப்ராஃபிட். அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு ப்ராஃபிட் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அது. ஏன்னா வந்து யாராவது வந்து என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பயத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நிறைய பேர் வந்து தூங்குறதே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. வயசானவங்க சொல்ல போனால் 60 வயசு மேலே என்ன தம்பி இவ்வளோ சூப்பராக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களாண்டையும் பண்ணுங்க, எனக்கு நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு வந்து ஒரு என்கொயரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எங்களுடைய நிலம் இன்சைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஆரம்பிச்சதுக்கான காரணமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் வந்து இல்லை. ஒரு பட்டா என்ன, சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஒரு 30 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஜென்ரேஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் அந்த ஐ மீன் ஒரு 40 வயசு 45 வயசு அதை தாண்டவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு லேண்டை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான அவேர்னஸே இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஒரு நிறைய காசு இருக்கும், பட் ஆனால் அவங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க. லேண்ட் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா என்கரேஜ்மெண்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, யாராவது என்கரேஜ் பண்ணி, ஏன்னா ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பயம் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து வி ஆர் அட்ரஸிங் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஒரு லேண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஒரு அரௌண்ட் ஒரு இயர்ஸில் வந்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சென்னையில் வந்து அக்ராஸ் சென்னை ஒரு 3500 உள்ள எங்கேயுமே லேண்டு பார்க்க முடியல. ஒரு ஈசிஆர்லாம் போனீங்கன்னா அரௌண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சின்ன சாதாரண ஸ்கொயர் ஃபீட்டு 10,000 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட் வந்து ஒரு பெரிய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் என்னன்னா அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தை வந்து நல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த நிலம் இன்சைட்ஸ். ஸோ மெயினாக அதுதான் ஒரு கஸ்டமர் ஜேர்னின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் தேர் அவங்க ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி தே ஹாவ் டு ப்ரூவ் தெம். ஸோ ஓனர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆஃப்டர் அவர் லீகல் டீம் அனலிசிஸ் தென் வி வில் பி. சாரி டு இன்டரப்ட். இப்போ ஓனர்ஷிப் சொன்னீங்க. இப்போ வந்து லேண்ட் வந்து எங்கள் அம்மா பேரில் இருக்குது. இப்போ அவங்க தான் ஓனர்ஷிப் வந்து தே ஹாவ் டு கிவ் த டீட்டெயில்ஸா இல்லை ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ்? இப்போ நான் வந்து லீகல் ஹையரா இல்லை நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? ஏன்னா ஓனர்ஷிப் வந்து அப்பா பேரில் இருக்கலாம், அம்மா பேரில் இருக்கலாம், தாத்தா பேரில் கூட இருக்கலாம். பட் அவங்களோட லீகல் ஹையர்ஸ் வந்து they would be enjoying whatever they are getting from the asset. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ வாட் இஸ் த ப்ராசஸ்? மானிட்டரிங்க்கு வந்து எஸ் இது வந்து வெரி மச் நம்ம காமன் சினாரியோங்க சார். ஸோ
அட்லீஸ்ட் அவர் டீம் வந்து நாங்கள் பேசும்போது வில் ஐடென்டிஃபை. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாதர் பேரில் அந்த லேண்ட் இருக்கலாம், பட் நீங்கள் தான் அதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே லேண்ட் வந்து யாரோடது என்ன அப்படிங்கிறது. அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் இருந்ததுன்னா வி டு நாட் வாண்ட் கெட் இன் டு தோஸ் சைட் ஆஃப் இட். ஓகே ஓகே. பட் மற்றபடி வந்து லைக் வில் சி ஓகே தட் உங்கள் ஃபாதருடைய லேண்ட் அண்ட் நீங்கள் அதை மானிட்டர் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஒரு மெயின் திங் வந்து வில் எஸ்டாப்ளிஷ் த அக்ரிமெண்ட். ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து வி ஆர் கைண்ட் ஆஃப் லைக் வெரி பர்டிகுலர். நான் 2 முறை அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொன்னேன், இந்த லேண்டை வாங்கி கொடுத்துருவாரு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து 99% ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு இருக்கிறது. அண்ட் இப்போ அவர் தப்பு பண்ணாருன்னு எங்களால் வெரி எவிடெண்ட்டாக தெரிஞ்சாலும் உங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை. லீகலாக வந்து இவர் தான் அதை நான் இவரை பார்த்துக்க சொன்னேன், இவர் வந்து அந்த தப்பை பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் அவர் மேலே போயிட்டு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குமே வந்து தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இது பண்ணுறீங்க. ஓகே. அண்ட் அதனால் வந்து வி ஆர் வெரி பர்டிகுலர். கஸ்டமர் சைடுக்கும் கூட வந்து வி வாண்ட் மேக் அவர் கம்பெனி ஷுட் பி கைண்ட் ஆஃப் அக்கௌண்டபிள் ஃபார் தம். ஸோ இட் ஷுட் பி லைக் போத் வேஸ். அதனால் நாங்கள் வந்து க்ளீனாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணிவிட்டு, இப்போ பேஸ்டான இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுடைய பேரில் இருக்குது, நீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு தென் வில் கெட் அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் யூ. ஓகே. ஸோ அந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு தான் the journey actually begins. Okay. So once அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் the process like a very straightforward. நம்ம சொன்னபடி ஸ்டெப் 1 அவங்க வந்து நிலம் ஆர்பிட்டில் வந்து they will start add that land 1, land 2, land 3 அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து they will put the geofencing of their property. Then you can save the property like land 1, land 2, land 3, whatever the name you want to call it. Okay. Then once நீங்கள் அது பண்ணதுக்கப்புறம் சேட்டலைட் மானிட்டரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். when we say the satellite monitoring, within இமீடியட்டாக இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய லேண்டை ஆட் பண்ணுறீங்கன்னா மேபி வந்து இப்போ நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்க டேட்டா we might have got the yesterday's satellite data. ஓகே, இல்லைன்னா ஒரு 1 week before. ஸோ இமீடியட்டாக வந்து the last available dataலேருந்து we will capture your piece of land immediately. எடுத்து உங்களுக்கு வந்து will present it, this is how your land was on so and so date. Okay. within அந்த ஒரு 1 monthக்குள்ள அது அந்த டேட்டா வந்து இருக்கும். தென் அது உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு தென் இட்ஸ் a kind of automated process. நம்ம ஏஐ என்ஜின் வந்து லைக் the first time வந்து it will wait for the second data to compare. Yes. இப்போ நீங்கள் இன்னைக்கு 1st of August நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, தென் 1 month later or 3 weeks later we'll get the another data and now we know your exact coordination. So அதே இப்போ புது டேட்டால இருந்தும் will actually get that. Our AI engine will start do the comparison. Fine. And start finding the meaningful difference. அது and the final step வந்து we will send you the notification. Okay sir. Good sir. இதுதான் வந்து kind of like a simple process வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். So just another question on that sir. இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, சரி, ஒரு சின்ன என்க்ரோச்மெண்ட்டே நடந்துருச்சுன்னு வைங்க, ஒரு முள்வேலி போட்டாலே அது சிவில் கேஸ் தான், அதுக்கப்புறம் அது எடுக்கிறது கஷ்டம். இப்போ வந்து என்ன என்க்ரோச் பண்ணிட்டாங்கன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரெமெடி ஆஃப்டர் தே சப்ஸ்கிரைப்ட்? உங்கள் சப்ஸ்கிரைப் யூஸருக்கு ஒரு சின்ன என்க்ரோச்மெண்ட் நடந்துருச்சு, யூ ஆல்சோ அலர்ட்டட் இட், பட் அதை எப்படி உங்கள் லீகல் டீம் போகுமா? ஹவ் வில் யூ ரெக்டிஃபை தட்? ஓகேங்க சார். ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து மல்டி டைரக்ஷன் வந்து இதில் இருக்குங்க. ஈவன் லைக் ஒரு 6 months பிஃபோரே அந்த மாதிரி ஈவன் டாக்டர் ராஜ்குமாரே ஆக்சுவலாக he went in person and kind of cleared it. அதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிளே சொல்ல முடியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஆன்சர் யுவர் கொஷின், ஸ்டெப் 1 வந்து ஜென்ரேட் த அலர்ட். உங்களை வந்து சார் உங்கள் லேண்டில் பேஸ்ட் ஆன் அவர் சேட்டலைட் டேட்டா, பேஸ்ட் ஆன் அவர் ஏஐ என்ஜின், அவர் நிலம் ஏஐ
has identified some kind of a difference. Last month எம்டியா இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஷெட் வந்து பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் சென்ட் இட் டு யூ விஜய், இஸ் இட் டு யூ நோ திஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகேங்களா? ஏன்னா இப்போ உங்க அப்பாவே அதில் ஒரு சின்னதா ஒரு இது பண்ணலாம், நீங்களே வந்து அதை பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் அதை இமிடியேட்டாக அந்த அலர்ட் வரும்போது தென் யூ வில் நோ எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஸோ அதுதான் வந்து எங்களுடைய கோர் பிரைமரி கோலே வந்து ஃபர்ஸ்ட் டு அலர்ட். ஓகே, சூனர் தென் லேட்டர். நீங்கள் ஒரு வருஷம் பொறுத்து போயிட்டு கண்டுபிடிக்கிறத விட வித்தின் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆகஸ்ட் 1 ஆட் பண்ணிட்டீங்க, உங்கள் டேட்டா வந்து உங்களுக்கு எங்கள் ஏஐ வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுச்சு. வித்தின் ஒரு 3 வீக்ஸில் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அதை நீங்கள் ஷெட்டு கூட வேண்டாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ ஸ்டெப் நம்பர் 1 இல்லைங்களா? அதை க்ளீன் பண்ணும்போதே கூட யூ வில் கெட் த நெக்ஸ்ட் அலர்ட் வந்து உங்கள் லேண்ட் வந்து இப்போ மொத்தமாக க்ளீன் ஆயிருக்கு. ஸோ தென் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ். இப்போ நீங்கள் லோக்கல்லே இருக்கீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் டேக் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ். இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லை இது உங்கள் ஊரில் நடந்திருக்கும் போது யூ கேன் ஆஸ்க் சம்படி டு கோ அண்ட் விசிட் இம்மீடியட்லி, ஒரு அலர்ட் வந்திருக்குன்னு. பட் இதுவே வந்து என்ஆர்ஐஸ் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த அலர்ட் மட்டும் இது பண்ணால் தட் will even create a big panic button. ஸோ அதுக்கு வந்து we also have a separate team. ஆன்சைட் விசிட் பண்ணுறதுக்கு வந்து we already have ஒரு டாக்டர் ராஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நாங்கள் ஒரு செப்பரேட் டீம் வந்து வச்சுருக்கோம். ஸோ வாட் யூ கேன் டூ, நீங்கள் அதை பார்த்துட்டு இல்லை இந்த சேஞ்சஸ் நான் செய்ய வைக்கல, தென் ஸ்டெப் 2 எனக்கு இம்மிடியேட்டாக யாராவது ஒருத்தங்க இன் பர்சன் போயிட்டு ப்ளீஸ் கிவ் மீ த ரியலிஸ்டிக் இன்புட். ஸோ தட் இஸ் வேர் நம்ம சேட்டலைட்டுக்கும் இந்த ஸ்டில் த ஹியூமன் டச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே தான் வருது. சேட்டலைட் டேட்டா அண்ட் எவ்ரி திங் இஸ் ஸோ பவர்ஃபுல், பட் சேட்டலைட் டேட்டா ஒரு சேட்டலைட் alone cannot solve all the problems. End of the day அந்த ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணுறது நம்ம டீம் தான் போய் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ நாங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்லேயே வந்து வில் ஹேவ் அன் ஆப்ஷன். அவங்க வந்து இமீடியட்டாக அந்த ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைஸ் பண்ணா request for a visit. எஸ், இன் பர்சன் விசிட். எனக்கு இமீடியட்டாக அது இன் பர்சன் விசிட் வேணும். பிகாஸ் வி கேனாட் சென்ட் டிஸ்பேச் த இன் பர்சன் விசிட் எல்லாருக்குமே இல்லைங்களா? ஏன்னா அந்த இதை நீங்களே செய்ய சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் இன் பர்சன் விசிட் வேணும்னா அது எங்கள் நிலம் சென்டருக்கு வந்துடும். தென் இமீடியட்லி வில் அப்பாயிண்ட் நிலம் என்ஜினியர், go and take physical photos and videos அதெல்லாம். Then we will analyze the situation. Then immediately வந்து within அது ஒரு 1 டேக்குள்ளே நாங்கள் அதை முடிச்சுட்டு எங்கள் டீமில் இருந்து they will contact you immediately. கால் பண்ணி ஸோ திஸ் இஸ் த சுச்சுவேஷன். ஸோ நாங்கள் போகும்போதே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குன்றதை பார்த்துட்டு we will immediately let you know, Vijay, this is what happened. How do you want to proceed further? ஸோ சில என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்து வெறும் மைனர் என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு வெள்ளூரில் ஒரு டாக்டர் ராஜ் போயிருந்தார். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கார் லேண்ட் ஓனர், அவருடைய லேண்ட் வந்து வெள்ளூரில் இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்கார் வந்து ஷெட்டு இறக்கி அவர் மாடுங்களை அதில் கட்டி வச்சிருக்காரு. ஸோ பல வருஷமும் வந்து இவருடைய லேண்ட் மொத்தமும் அவருடைய மாட்டு இதுக்காக ஷெட்டு கொட்டை மொத்தம் இதில் இருக்குது. ஸோ இவரால் அதை போயிட்டு அதுக்கடுத்து ப்ளஸ் இவரால் அதை போயிட்டு அவங்களுக்கு போகும்போது சார் நான் நெக்ஸ்ட் டைம் வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடுறேன். பட் இவரால் அதுக்காக இங்கேருந்து ஒவ்வொரு முறையும் சென்னை வெள்ளூர் போயிட்டு சார் அதை க்ளீன் பண்ணிட்டீங்களான்னா சார் நான் பண்ணிடுறேன் போங்க அப்படிங்கிறாரு. ஸோ யுவாஸ் இன் லிட்டில் ஒரு நம்ம சொல்கிறோம் அவர் செய்கிறன்றாரு, போய் அவரை எதிர்த்து இவரால் ரொம்பவும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த இது நீங்கள் தான் லேண்ட் ஓனர், அவர் வந்து சார் பண்ணிடுறோம் போங்கன்றாரு, உங்களால் எதுவும் செய்ய முடியல. தென் ஹீ கேம் டு அஸ், சார் அது நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்ட்டு. தென் வி வென்ட் டு அங்கே எங்கள் என்ஜினியர்ஸ் போயிட்டு அவங்கக்கிட்ட சார் நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஃபென்சிங் போடணும், ஸோ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க சார்னா தே சைடு தென் தே அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ். நாங்கள் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு மெஷின்ஸ் எல்லாம் வருதுங்க சார்னா அவங்க சார் ஒரு 1 வீக் டைம் கொடுங்க இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரோ. இதை வந்து லைக்
இட்ஸ் நாட் அ மேஜர் என்க்ரோச்மெண்ட், பட் ஸ்டில் இட்ஸ் என்க்ரோச்மெண்ட் இஸ். ஃபார் த லேண்ட் ஓனர் இட்ஸ் அ மேஜர் ஒன். உங்களுக்கு இது மைனர் என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கலாம், பட் ஃபார் them இட்ஸ் அ மேஜர் ஒன். நாங்கள் போயிட்டு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக லேண்ட் ஓனராக போகிறதுக்கும் அங்கே வந்து when we go as a நிலம் இன்சைட்ஸ் ஒரு கார்பரேட்லேருந்து வராங்க, they are requesting சார் எங்கள் கிளைண்ட் நாங்கள் வந்து ஃபென்சிங் போட்டு இங்கே ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம், ஸோ கைண்ட்லி ரிமூவ்னா அவங்க வந்து தே ரெஸ்பெக்ட் தட், ஒரு 2 daysல ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஓகே. பட் சில என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்து ரியலாகவே வந்து இட்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வி ஆல்ரெடி ஹேவ் அ அகெயின் இமேஜின் இதெல்லாமே வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ தென் ஐ வில் கால் யூ பேக் விஜய், இது வந்து எங்களால் க்ளீன் பண்ண முடியல, இது சம்திங் ஏதோ ஒரு லீகலாக ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, ஒருத்தவங்க வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தென் யூ வில் கிவ் அ we will not let you, okay நீங்கள் போய் டீல் பண்ணிக்கோங்கன்னுட்டு we already have our own lawyer team as well. நிலம் லீகல்னுட்டு ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ we already have a tie up with the major lawyer groups. ஸோ அப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, விஜய் here is the when you are in a US or other countries, ஈவன் இங்கே நீங்கள் சென்னையிலே இருந்தாலும் வெள்ளூரில் இப்போ நம்ம எந்த லாயரை பார்க்கணும், இல்லை வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து முடியாது. தென் we are doing that as well. இமீடியட்டாக உங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி, ஸோ யூ வில் பி ஸ்டில் கோயிங் த்ரூ த நிலம். ஸோ அவங்க அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது. ஸோ தென் அவர் டீம் ஆஸ் நீடட் வி வில் கிவ் த அதர் சப்போர்ட்ஸ் ஆஸ் வெல். அவங்க நமக்கு வந்து பவர் கொடுத்துட்டு our team will go, that same engineer who assigned to that property, our lawyer கூட ஒர்க் பண்ணி, ஸோ உங்களுக்கு அப்டேட் தர்றது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். குட். ஸோ எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் தரீங்க, பட் என்க்ரோச்மெண்ட் ஆர் லீகல் டிஸ்பியூட்ஸ் டிபெண்ட் ஆன் தட் இட் வேரிஸ், எப்போ அது ரெமெடி ஆகுன்றது. ஏன்னா வந்து சிலது உண்மையாகவே என்க்ரோச்மெண்ட் இருக்கும்போது, ஈவன் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்க்ரோச் ஆனதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து லீகல் டீமுக்கு ரெஃபர் பண்ணி வில் லெட் them go with that. குட் சார், குட் டு நோ சார். சார் அனதர் கொஸ்டின் டு டாக்டர் ராஜ்குமார் சார். ஸோ இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் உங்கள் சர்வீஸ்க்கு. ஹவு ஃப்ரீக்வெண்ட் த சேட்டலைட் பாஸ் ஹேப்பன்ஸ் ஆர் ஹவு ஃப்ரீக்வெண்ட் ஐ வில் கெட் த அலர்ட்? வந்து ஒன்லி என்க்ரோச்மெண்ட் இருந்தால் தான் எனக்கு அலர்ட் கொடுப்பீங்களா, இல்லை வந்து எனக்கு ஒரு வீக்லி அப்டேட் மாதிரி ஆர் மந்த்லி அப்டேட் ஆர் ஃபோர்ட்நைட்லி அப்டேட் மாதிரி யூ ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜா, இல்லை ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி திஸ் சேட்டலைட் டேட்டா இஸ் கேப்சர்ட் ஃபார் மை பார்சல் ஆஃப் லேண்ட்? சார் ஆக்சுவலாக சேட்டலைட் இஸ் இன் ஆர்பிட். ஸோ அது வந்து ஒரு அரவுண்ட் த கிளாக் அரவுண்ட் ஒரு 1 week இல்லை 2 weeks வந்து நம்மளுடைய மேலே வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ அப்போ வந்து வாட் எவர் தட் இமேஜ் கேப்சரிங், ஸோ நாம் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எந்த லேண்ட் பார்சல், அதில் வந்து நம்மளுடைய லேண்ட் எது அப்படின்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு, அது எங்கள் ஏஐ மூலமாக வந்து ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு வில் பி ப்ரிப்பேரிங் எ மந்த்லி ரிப்போர்ட். மந்த்லி ரிப்போர்ட்டா இல்லை மந்த்லி ரிப்போர்ட் அவங்களுக்கு வேணுமா, இல்லை 3 months ரிப்போர்ட் வேணுமா, 3 months ரிப்போர்ட் வேணுமா, இல்லை ஆக்சுவலி தே ஹாவ் அ நிலம் மொபைல் ஆப் வழியாகவே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுடைய அலர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆஸ் மச் ஆஸ் சிம்பிளாக வந்து அவங்களால வந்து அதை மானிட்டர் பண்ணணும். மந்த்லி ரிப்போர்ட் நாட் வீக்லி, ஜஸ்ட் மந்த்லி ரிப்போர்ட் வந்து இட்ஸ் PDF இன்க்ளூடிங் த டைம் லைன். அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு என்கோச்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது வரும்போது, ஸோ வில் பி சென்டிங் த வீக்லி ரிப்போர்ட், வீக்லி ஆர் மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா தட் வில் பி எவிடன்ஸ் ஆயிடுது. இது வரையும் நான் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு, இது வரையும் என்கோச் ஆகல, இப்பதான் என்கோச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் ஆல்சோ அக்செப்டிங் தட். ஒரு சேட்டலைட் இமேஜ் வந்து கோர்ட் வந்து அக்செப்டன்ஸ் ஆகுறது. இப்போ ஒரு லாஸ்ட் 5 years வந்து தே ஆர் அக்செப்டிங் த சேட்டலைட் இமேஜ் அஸ் இது ஒரு எவிடன்ஸா வந்து அக்செப்ட் பண்ணிட்டுறாங்க. ஸோ அப்படின்னும் போது வி ஆர் மேக்கிங் ஆக்சுவலி த எவிடன்ஸ். ஸோ அவங்களுடைய ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி we are helping them to making the evidence to them. So அதுதான் மெயினாக பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் சார். ஏன்னா இந்த மாதிரி முன்சூன் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் க்ளவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் சேட்டலைட் இமேஜ் வந்து உடனே கிடைக்காது. ஸோ அந்த டைமில் வந்து ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் வந்து அதிகமாகும். மற்றபடி நம்ம ஊர் சம்மர் தான்றதுனால எப்பவுமே சம்மராக இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. we will be taking a very frequent satellite images. Fine sir. அதில் ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக ஒரு என்ஆர்ஐ நான் ஜஸ்ட் போன ஆட் ஒன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்க. நீங்கள் அலர்ட் ஐ மீன் என்க்ரோச் நடந்தால் தான் அலர்ட் பண்ணுவீங்களா? ஒரு அஸ் அ ஒரு லேண்ட் ஓனராக வந்து என்னுடைய மைண்டு எப்படி இருக்குன்னா, ஸ்பெஷலி வென் யூ ஆர் லைக் வெரி 1000 miles அவே, உங்கள் லேண்டு என்க்ரோச் ஆயிருக்குன்னா மட்டும் அலர்ட் பண்ணுறதை விட எனக்கு வந்து
உங்க லேண்ட் சேஃபா இருக்குன்னு சொல்றதே வந்து நான் அதை விட நான் வந்து இது பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் நீட் தட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஸ் அ லேண்ட் ஓனர். ஸோ ஆல்வேஸ் ஒரு உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 6 months ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் போகிறீங்க. ஓகே, யூ வாண்ட் விஷ் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொன்னா மட்டும் நீங்க ஹாப்பியா ஃபீல், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கீங்கன்னா அதை விட ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா? தட் இஸ் வாட் த மைண்ட் செட் ஆஸ் அ லேண்ட் ஓனர். ஒரு என்ஆர்ஐ லேண்ட் ஓனரா நமக்கு வந்து ஒரு ஒரு அலர்ட் மெசேஜ் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் நீங்க உள்ள போனா டீட்டெயிலா நீங்க பார்த்துக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 30 secondsலன்னா நோ சேஞ்ச் இன் யுவர் ப்ராப்பர்ட்டி, அதனாலே வந்து எனக்கு ஓகே, ஓகே, நத்திங் சேஞ்ச், ஐ எம் குட். ஓகே, குட். ஸோ அந்த இதுவுமே வந்து லைக் வி வில் பி சென்டிங். அந்த ஒவ்வொரு முறை இவர் சொன்ன மாதிரி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜும் இருக்குது. வில் எக்ஸ்பிளைன் யூ லைக் ஏன்னா வி டு நாட் ஆல்சோ வாண்ட் சென்ட் த ஃபால்ஸ் அலாரம். ஏன்னா அது உண்மையாகவே வந்து இப்போ ஒரு மழை நல்லா ரெய்னி சீசனில் வந்து உங்களுக்கு இது க்ரோ ஆகிருக்கலாம், வெஜிடேஷன் வந்து க்ரோ ஆகிருக்கும். இல்லைன்னா நல்ல ஃபுல் சம்மர் இருந்து வெஜிடேஷன் மொத்தமாக குறைஞ்சிருக்கலாம். we do not want to send our AI வந்து it won't send a false alarm. யாரோ க்ளீன் பண்ணியிருக்காங்க உங்கள் வெஜிடேஷனை, லாஸ்ட் மந்த் இல்லை 2 months பேக் க்ரீனரியாக இருந்தது, இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா we don't want to send that false alarm. So we are training our AI such a way it can identify the difference whether இது வந்து ஹியூமனால நடந்திருக்குதா இல்ல நேச்சுரலால நடந்திருக்குதா. ஸோ அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து பண்ணிட்டு தென் வில் சென்ட் யூ த நோட்டிஃபிகேஷன், இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, இல்லைன்னா எதுவும் நடக்கல. ஓகே, வில் ஹவ் தட் த்ரெஷ்ஹோல்டு. எங்க லாஜிக்ல வந்து வில் கீப் தட் த்ரெஷ்ஹோல்டு. when we can evidently see லாஸ்ட் மந்த் ஒன்றுமே இல்லை, இப்போ யாரோ கிரவுண்டை டிக் பண்ணியிருக்காங்கன்னா தட்ஸ் இமிடியேட் இது நேச்சுராக வந்து டிக் ஆகாது. இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரைஸ் ஆயிருக்குன்னா தட்ஸ் இமிடியேட் அலர்ட். பட் இந்த வெஜிடேஷன் க்ரோ ஆயிருக்கு, இதை இருக்குல்ல ரெய்னி சீசனில் வந்து இப்போ ஒரு வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிருக்குன்னா we won't immediately alert us இது. So that is where the satellite imageலேருந்து அந்த இதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு we will send you the we'll do the deep analysis. And it will also go, our engine will go 3 or 4 layers of analysis. அதை பண்ணிட்டு then we'll send the notification. So the report contains only what are the insights, or they can also see the images, the satellite images also they can see? Okay, that's a good question. Actually வந்து they can also see the satellite imagesம் வந்து உங்களால பார்க்க முடியும். Okay. So as you know already satellite imagesல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேண்ட் இருக்குது இல்லைங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்டினல் எடுத்துக்கிட்டிங்கன்னா B1ல இருந்து உங்களுக்கு B12 இன்க்ளூடிங் 8 and 8A ஒரு 13 பேண்ட்ஸ் வந்து இருக்குது. எல்லா பேண்டையுமே வந்து உங்களால் பார்த்து அதை இது பண்ண முடியாது. இந்த RGBயை மட்டும்தான் நீங்கள் கம்பைன் பண்ண வந்து உங்களால் வந்து அதை ஹியூமன் ரீடபிளாக வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து பார்க்க முடியும். ஸோ நாங்கள் அதை மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். The processed photo இந்த ப்ராசஸ்டு ஃபோட்டோ இப்போ B2 B3 B4 கம்பைன் பண்ணி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்க ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அங்கே ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் டைம்லைன்ஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1 year பிஃபோர் அந்த ஃபோட்டோ வித் டைம்லைன். ஸோ லாஸ்ட் ஜூலை 2025 அந்த சேட்டலைட் இமேஜரி நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணது எவ்ரி சிங்கிள் மந்த் அதை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். இஃப் நீடட் வி கேன் கோ ஃபார் த அதர் பேண்ட் ஆஸ் வெல். பட் அது வந்து ஒரு எண்ட் யூசருக்கு வந்து தே கேனாட் இன்டர்பிரட் தட் டேட்டா இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு B8 இல்லைன்னா நியர் இன்ஃப்ராரெட் டேட்டாவெல்லாம் கொடுத்தோம்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு எக்ஸ்ரே, அந்த எக்ஸ்ரே வச்சு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ